ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம எப்படி ஒரு HTML-ல ஒரு வெப்சைட் வந்து நம்மளாலே கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம HTML-ல எப்படி நம்ம இப்போ யூடியூப்லனா எப்படி நம்ம யூடியூப்ல வந்து வீடியோ பார்க்குறோம், இப்போ கூகுளில் எப்படின்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. அது மாதிரி நம்ம வந்து பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான HTML நம்ம ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். HTML, CSS, ஜாவா, பைத்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இது இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம பேசிக்காக நம்ம பார்க்க வேண்டியது HTML. இந்த HTML-ல நம்ம வந்து எப்படின்னா நம்ம கோட் அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது. அந்த எப்படி கோட் அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். அதுவும் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டெய்லியும் தொடர்ச்சியாக வரும். அதனால் நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து எப்படி ஒரு ஈஸியான ஒரு வெப்சைட் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரப்போகிறேன். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த ப்ரௌசருக்குள்ளே எப்படி வர்றது, எப்படி நம்ம வந்து லைவாக நம்ம வந்து இங்கே கேட்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அப்படி உங்களுக்கு தெரிலனா சொல்லுங்கள், நான் அதுக்குன்னு ஒரு தனியாக இன்னொரு வீடியோ போட்டுடுறேன். ஓகேவா? உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு இப்போ நான் போடல. இப்போ நீங்கள் தெரியுமா தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுங்க. சரி, இப்போ வாங்க நம்ம வந்து கோடு அடிக்க போயிடலாம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து HTML போகிறதுனால HTML சொல்லிட்டு நம்ம வந்து ஓப்பன் டேக் பண்ணிவிட்டு HTML நம்ம வந்து உள்ளே இருந்து டைப் அடிக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு டைப் அடிச்சுட்டு என்டர் அடிக்கிற முன்னாடி இது போட்டோன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அடுத்தது HTML-க்கு அடுத்தது HTML-க்குள்ளே நம்ம வந்து ஹெட் அடிக்கணும். இப்போ வந்து நம்ம ஹெட் அடிப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஓப்பன் ப்ராக்கெட் வந்து போட்டுக்கிட்டு ஹெட்டு போடணும். HEAD ஹெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஹெட்டுக்குள்ளே நம்ம டைட்டிலு நம்ம போடணும். அதனால நம்ம வந்து டைட்டில் போகிறதுக்கு முன்னாடி ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணிவிட்டு டைட்டில்னு சொல்லிட்டு டைட்டில் போட்டுருவோம். TITLE டைட்டில்னு சொல்லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அது போட்டு முடிச்சுட்டு நம்ம அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹெட்டுக்கு அடுத்தது நமக்கு வந்து பாடி வேணும். அதனால் ஹெட்டுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பாடி போடுறதுக்காக திரும்ப இன்னொரு வாட்டி ஓப்பன் பண்ணிவிட்டு பாடி போட போகிறோம். BODY பாடின்னு சொல்லிட்டு போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். இவ்வளோ தான் நம்ம பேசிக்கான. இல்லை நம்ம வந்து ஃபஸ்ட்டு HTML-க்குள்ளே ஹெட்டுக்குள்ளே டைட்டில் இது முடிச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெட்டுக்கு அடுத்தது தான் பார்த்தீங்கன்னா பாடி. இப்போ இதில் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை வந்து 2 வாட்டி கிளிக் பண்ணோம்னா இங்கே ஓப்பன் ஆயிருக்கு, மேலே ஓப்பன் ஆயிருக்கு, கீழே இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிடுச்சு. இதே மாதிரி தான் நம்ம வந்து பார்த்தோம்னா கரெக்டாக இங்கேயும் ஓப்பன் ஆயிருக்கு, கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ நம்ம HTML-ல பார்த்தீங்கன்னா அதை 2 வாட்டி கிளிக் பண்ணால் மேலே HTML, கீழே வந்து HTML வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. இது மாதிரி தான் நம்ம எங்கே கிளிக் பண்ணாலும் அது எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிடுவாங்க. ஓகேவா? இது மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு பண்ணி பார்த்துக்கிட்டோம். அடுத்தது நம்ம இந்த டைட்டிலில் நம்ம என்னென்ன போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு வந்து இந்த இடத்துல மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். இப்போ அதனால் நம்ம இங்கேயே வந்து நம்ம வந்து HTML வந்து சொல்லிட்டு போட்டுக்க போகிறோம். HTML நம்ம 5 பார்க்கறனால HTML5ன்னு சொல்லிட்டு போட்டுக்கிறோம். இது வந்து நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணாமையே அதுவே ஆட்டோமேட்டிக்காக நம்ம அங்கே போனோன்னே வரதுக்காக நம்ம ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் லைவ் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ அது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அங்கே HTML5 அப்படின்னு சொல்லி டைட்டிலில் போட்டோம்ல, அது பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருச்சு. அதே மாதிரி இப்போ நம்ம பாடிக்குள்ளேயும் அதே மாதிரி HTML-னே போட்டுருவோம். சொல்லிட்டு 5 போட்டுக்கிட்டோம். இது நமக்கு வந்து H1 டேக்ல வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம HTML சொல்லிட்டு போட்டுட்டோம். இது வந்து சின்னதாக வந்துருக்கு. இப்போ நமக்கு வந்து இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்டுக்கோம்ல, இது வந்து ஹெட்டு. இப்போ ஏதாவது இது டைட்டில் மாதிரி பெருசாக நமக்கு வந்து ஸ்க்ரீனில் வரணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா இதை நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணிக்கிறோம். க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ வந்து ஓப்பன் ப்ராக்கெட் போட்டு H1 டேகு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிக்கும். இப்போ நம்ம வந்து HTML1 அப்படின்னு சொல்லி போட்டுருவோம். HTML1 அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகிடுச்சு. இப்போ இதே மாதிரி நம்ம வந்து H2லேயும் நம்ம வந்து இப்போ போட்டு பார்க்க போகிறோம். H2ல எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ H2லேயும் இப்போ நம்ம வந்து திரும்ப HTML2ன்னு போட்டுருவோம். இதை நம்ம அப்படியே காப்பி பண்ணி நிறைய இதுக்கு போகிறதுனால அப்படியே காப்பி பண்ணி போட்டுருவோம். 2 மட்டும் போட்டுக்கிறோம், அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா அந்த 1ஓட 2வது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாகிடுச்சு H2ல. அதே மாதிரி H3லேயும் நம்ம வந்து போட்டு பார்க்க போகிறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு
3 போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம்னா வந்துடும். திரும்ப நம்ம பேஸ்ட் அடிச்சுட்டு 3வதுனால 3 போட்டுக்கிட்டோம். இப்போ 2ஓட பார்த்தீங்கன்னா இப்போ 3வது வந்து ரொம்பவே சின்னதாக இருக்குது. இதே மாதிரி நமக்கு வந்து 6 வரைக்கும் பார்த்தீங்கன்னா போய்கிட்டே இருக்கும். நம்ம 6 வரைக்கும் நம்ம வந்து போட்டு முடிச்சிருவோம். ஓப்பன் பண்ணிக்கிறோம், H4 போட்டுக்கிறோம், க்ளோஸ் பண்ணி வைக்கிறோம், அப் பண்ணி போட்டு 4 போட்டுக்கிறோம். இதே மாதிரி நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம். இது மாதிரி நம்ம போட்டுக்கிட்டே இருந்தோம்னா அடுத்தடுத்தது வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து 5 வரைக்கும் நம்ம முடிச்சிட்டோம். இன்னும் நமக்கு இருக்கிறது ஒன்றே ஒன்றா இருக்குது. அதையும் இப்போ நம்ம வந்து டக்குன்னு முடிச்சிடலாம். H6 போட்டுக்கிறோம், க்ளோஸ் பண்ணிக்கிறோம், டெலிட் பண்ணிட்டு 6 போட்டுக்கிறோம். அவ்வளோதான். நமக்கு வந்து 6 டேக்குமே நம்ம வந்து இப்போதைக்கு நம்ம போட்டாச்சு. இப்போ நம்ம இங்கே வந்துட்டோம்னா H1ஓட 2வது வந்து சின்னதாக இருக்குது, 3 சின்னதாக இருக்குது, 4 5 அடுத்தடுத்தது பார்த்தீங்கன்னா அப்படியே சின்னதாகிட்டே இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து என்ன நம்பர், உங்களுக்கு எந்த லெட்டர் வந்து எவ்வளோ பெரிய சைஸ் வேணும், சின்னதாக வேணும் அப்படின்னா அது மாதிரி நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். H1ங்கிறது பெருசு, H6 வந்து இருக்கிறது கடைசி. இதுக்கப்புறமேட்டு நீங்கள் போட்டு பார்த்தாலும் எதுவுமே வராது இதுக்கு. சரி, இப்போ நம்ம H6 வரைக்கும் போட்டாச்சு. இப்போ அடுத்து H7 போட்டோம்னா அது வராது. நம்ம இங்கேயும் 7 போட்டுக்கணும், இங்கேயும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 7 போட்டுக்கிறோம். இங்கே நம்ம போட்டுட்டோம். அதுவே நம்ம இங்கே வந்துட்டோம்னா அது வந்து ஒன்றும் ஆகாது, அது அப்படியே தான் இருக்கும். சரிங்களா? இது மாதிரி நீங்கள் வந்து 6 வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு எது போட்டாலும் அது ஒன்றுமே ஆகாது, அப்படியே தான் இருக்கும். சரி, இது மாதிரி நீங்கள் வந்து இது மாதிரி பண்ணியிருப்பீங்க, கற்றுக்கிட்டீங்க. அவ்வளோதான். இதுக்கு அடுத்தது நமக்கு வந்து இன்னும் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் ஒவ்வொரு டேக்காக ஒவ்வொரு வீடியோவாக பார்த்து தெரிஞ்சுக்குவோம். ஃபுல் வீடியோவும் நம்ம போடுவோம். ஒரேடியாக 1 மணி நேரம் 2 மணி நேரம் வீடியோ HTML ஃபுல் கோர்ஸுமே போடுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம பார்ட்டாக சின்ன சின்னதாக பிரித்து இது மாதிரி நம்ம போடுவோம். அப்படி நீங்கள் சின்ன சின்னதாக கற்றுக்கிட்டா தான் பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களால் கற்றுக்க முடியும். அதனால் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோன்னு சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதனால் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோஸுமே நீங்கள் பாருங்கள். பார்த்து புரிஞ்சுக்கோங்க, கற்றுக்கிட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இதோட உங்களுக்கு அடுத்ததாக வேறு என்ன மாதிரி இன்ட்ரெஸ்டிங் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட்டில் பண்ணுங்கள். அடுத்தது ரியாஜஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். CSS வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களோ அதை அப்படியே கமெண்டில் போடுவாங்க. நாங்களும் அதை போடுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய் பாய்.